நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சேலம் மாநகராட்சி கூட்டத்தில் குடிநீர் விநியோகத்தை தனியாருக்கு வழங்குவதை கண்டித்து அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக திமுக அதிமுக கவுன்சிலர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவிய நிலையில் அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். மேலும் விவரங்களை செய்தியாளர் சிலம்பரசன் வழங்க நாம் கேட்கலாம். சிலம்பரசன், என்ன நடந்தது? வணக்கம். சேலம் மாநகராட்சியின் அவசர கூட்டம் மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் தலைமையில் இன்று காலை தொடங்கி நடைபெற்றது. குறிப்பாக இதில் அவசர தீர்மானமாக பல்வேறு தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்ட நிலையில் முக்கிய தீர்மானமாக 20 ஆண்டுகளுக்கு சேலம் மாநகராட்சி குடிநீர் திட்டத்திற்காக தனியாருக்கு விடும் ஒப்பந்தம் தீர்மானத்தையும், குறிப்பாக 4315 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த ஒப்பந்தத்தை தீர்மானமாக கொண்டு வந்துள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் முதற்கட்டமாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக மேயர் இருக்கை முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அதிமுக கவுன்சிலரும் திமுக கவுன்சிலருக்கு இடையே கடும் மோதல் ஏற்பட்டது. குறிப்பாக 20 ஆண்டுகளுக்கு இந்த மாநகராட்சி குடிநீருக்கு தனியாருக்கு விடப்படுவதால் பொதுமக்களுக்கு அதிக சிரமம் ஏற்படும். அதே போன்று குடிநீர் வரி உயர்வும் அபாயம் இருப்பதாக கூறி தொடர்ந்து இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டது. இதனால் ஆத்திரமடைந்த திமுக கவுன்சிலர்கள் அதிமுக கவுன்சிலரிடையே கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.